Hi friends, welcome back to Visionary Designers. இயற்கை அன்னையையும் உணவளிக்கும் உழவர்களையும் என்றும் மறவோம். என்னடா கையில் ட்ரை கிரேப்ஸ் வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் பிறந்த குழந்தையிலேருந்து பல்லில்லா பாட்டி வரைக்கும் சாப்பிட்ற ஒரு பொருள். அது எப்படி பிறந்த குழந்தை எப்படி சாப்பிடும் அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள்லாம் அதை நிறைய ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஒரு 3 ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்படி பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஒரே ஒரு சங்கு குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இருக்காது. அதே மாதிரி பல்லில்லா பாட்டி என்ன வாயில் ஊற வச்சு சாப்பிட்ற போகிறாங்க. சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம்? அது தானே இன்னைக்கு இதை நம்ம எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ட்ரை கிரேப்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி க்ரீன் கிரேப்ஸ் சீட்லெஸ் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் சீட் உள்ளதோ பிளாக் கிரேப்ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் பிளாக் கிரேப்ஸ் மாத்திரம் வேண்டாம். மற்றபடி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற கிரேப்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் நல்லா எடுத்து பிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கிற கிரேப்ஸ் மாத்திரம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல க்ளீனாக இருக்கிற கிரேப்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் கிரேப்ஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போது இந்த கிரேப்ஸை இந்த தண்ணியில் போட்டுடலாம். நீங்கள் இந்த கிரேப்ஸ் தண்ணியில் போட்ட உடனே கிரேப்ஸ் கீழே போய் செட்டில் ஆகிடும். அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரியறதுக்கு அது அப்படியே மிதந்து மேலே வரும். அதுதான் கணக்கு. இப்போ போட்டது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், கிரேப்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு மேலே எல்லா கிரேப்ஸும் வந்துருச்சு. அண்ட் அதில் கலர் வேறு மாறி இருக்குது பாருங்கள். அண்ட் லேஸாக கிராக்ஸும் வந்திருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு ஃபில்டரில் எடுத்து நம்ம வடிகட்டிடலாம் க்ளீனாக. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே கிளாத் போட்டு வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில். இதில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நல்லா பரத்தி விட்டுருங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. கொஞ்சம் அப்படியே இந்த கிளாத்தை வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் வார்ம் வாட்டர்லாம் கொஞ்சம் எடுத்துரும். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு 2 to 3 days வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ட்ரை கிரேப்ஸ் ரெடி ஆகிடும். Three days later. நம்ம வேக வச்சு காய வச்சுருக்கிற ரைசன்ஸ் கிறிஸ்மஸ் காஞ்ச திராட்சை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம கிரேப்ஸ் நல்ல பெரிய கிரேப்ஸ் எடுத்ததுனால இது நல்ல பெரிய காஞ்ச திராட்சை நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல டேஸ்டி வீட்லேயே பண்ண ட்ரை கிரேப்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் many other videos like this. Thank you. Bell button.